சமீபத்தில் ஜப்பானோட ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, யூரோப்பியன் யூனியனோட பண்ணோம்னு சொன்னாங்க, இந்தோனேஷியாவோட பண்ணோம்னாங்க, வியட்நாமோட பண்ணோம்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. வாட் இஸ் அ காமன் திங்? அமெரிக்காலேருந்து வர பொருட்களுக்கெல்லாம் 0% டேக்ஸ். இங்கேருந்து ஜப்பான்லேருந்து போனால் 15%, யூரோப்பியன் யூனியன்லேருந்து போனால் 15%, இந்தோனேஷியாவிலேருந்து போனால் 19%, வியட்நாம்லேருந்து போனால் 20%. இதுக்கு பேர் தான் ட்ரேட் டீலா? இப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் அந்த காம்ப்ரிஹென்சிவ் அந்த ட்ரீட்டி சைன் ஆக போகுது. இதெல்லாம் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு. அதில் என்னன்னா, அங்கேருந்து வந்தால் 0, இங்கேருந்து போனால் 0. நாம் 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0 கொடுத்துருக்கோம். அவங்க நம்மக்கிட்டேருந்து போகிறதுல 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்க. இதுதானே ட்ரேட் டீலு. ஏன்னா உனக்கு 15 எனக்கு 0 அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரேட் டீலா? ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்குனாலுமே ட்ரம்போடைய கண்டிஷன் இதாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு 500-600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15%, அப்படி இன்வெஸ்ட் பண்ணலைன்னா 19-20%. இதுதான் கணக்கு. 5% தானே எக்ஸ்ட்ரா. இதுக்கு போய் பெருசாக அழட்டிக்கிறீங்க. இதுக்கு என்ன ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் டீலுக்கு ஒத்துந்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து அவன் கோழிக்கால்லேருந்து டைனோசார் கால் வரைக்கும் இங்கே கொண்டு வந்து குவிச்சிருப்பான். 0%. அப்புறம் இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த டேக்ஸ் அப்படியே தாங்க இருக்கும். இதுக்கு 100%-ஆ ரைட்டு, இதுக்கு 80%-ஆ ரைட்டு, அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன அப்போ? ஸோ இங்கே நமக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம்.